Class 11th standard, subject chemistry, unit, second unit, lesson, quantum mechanical model of atom. So quantum mechanical model என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறத கிட்ட கொடுத்துருக்காங்க. After studying this unit, student will be able to ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்க்கலாம். First point, recognize various atomic models. பொதுவாக அட்டாமிக் மாடல்ஸ் நம்ம கீழ் கிளாஸ்லேருந்து படிச்சுட்ருக்கோம். அந்த அட்டாமிக் மாடல்ஸினுடைய பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் என்னென்ன, அதனுடைய மேம்பட்ட அட்வான்டேஜஸ் என்னென்னங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த டியூல் பிஹேவியர் ஆஃப் மேட்டர். ஸோ டியூல் பிஹேவியர்ன்றது இரு தன்மையுடைய கான்செப்டை சொல்கிறோம். இப்போ இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பொதுவாக ஒரு திங்ஸ் அதில் இருக்கிற ஆட்டம் டூ பிஹேவியர் இருக்குது. ஒன்று வேவ் பிஹேவியர், இன்னொன்று பார்ட்டிகல் பிஹேவியர். இதுதான் டூயல் பிஹேவியர் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இருத்தன்மை. அதை பற்றின விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். டெரிவ் டி பிராக்லி ஈக்குவேஷன் அண்டு சால்வ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ டி பிராக்லி ஈக்குவேஷன், இந்த டூயல் பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் டி பிராக்லி ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய டெரிவேஷனும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில சால்வேஷன் பண்ண போகிறோம், ப்ராப்ளம் கொடுத்து. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அண்டு சால்வ்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதே போல் ஹைசன்பெர்க் வரையறை சொன்ன அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அதாவது சில தவிர்க்க முடியாத விஷயங்களை தத்துவமாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சால்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதை சார்ந்த சில கணக்கீடுகள், இதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அப்ரிபிரியேட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ எப்படி நம்ம ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தோமோ, ஆர்பிட்டால், செல்ஸ், சப்செல்ஸ், ஸோ இதெல்லாம் மாதிரி குவாண்டம் நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி குவாண்டம் நம்பர்ஸினுடைய முக்கியத்துவத்தை நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஸோ இதுவும் அட்டாமிக் மாடலில் அடுத்த ஸ்டெப்ஸ். அடுத்து சம்மரைஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். இந்த குவாண்டம் மெக்கானிக்கலை பயன்படுத்தி அதனுடைய வடிவத்தை நம்ம நிர்ணயிக்கிறோம். அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை பற்றியும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரா த ஷேப்ஸ் ஆஃப் வேரியஸ் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸுடைய மாறுபட்ட வடிவங்கள். ஸோ வேரியஸ் ஷேப்ஸ், நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸில் நியூக்ளியரை சென்ட்ரலையும் அதை சுற்றி எலக்ட்ரானும் என்ன பண்ணுவோம், அமைப்பாக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்குறது அதனுடைய வேரியஸ் ஷேப் இருக்குன்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஆஃபா பிரின்சிபல். ஆஃபா பிரின்சிபல்ன்றது ஒரு ஆஃபா சயின்டிஸ்ட் சொன்ன ரூலு. எலக்ட்ரான் இந்த ஒரு விதிப்படி தான் ஃபில் பண்ணுறோம். அந்த ஆஃபா பிரின்சிபல் பற்றின விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபா பிரின்சிபலை பயன்படுத்தி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நம்ம எலக்ட்ரானிக் ஃபில் பண்ணுறோம் ஆர்பிட்டாலுடைய இன்க்ரீசிங் ஆர்டரில். அடுத்து describe the Woon's rule and Pauli exclusion principle. ஸோ இந்த Woon's ரூலும் இந்த எலக்ட்ரான் ஃபில்லிங்கில் இடம்பெறுது. பவுலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு, ஆஃபா பிரின்சிபல், Woon's ரூல், அடுத்து பவுலிங் எக்ஸ்க்ளூஷன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணுற முறையை விளக்கிறதுக்காக வந்த தத்துவங்கள். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து அப்ளை த ரிலவெண்ட் ரூல்ஸ் ஃபார் ஃபில்லிங் எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் அண்டு ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் வேரியஸ் ஆட்டம். ஸோ அதுதான் திரும்ப சொல்லியிருக்காங்க. இந்த ரூலை ரிலவெண்ட்டாக பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணி வேரியஸ் ஆட்டத்துக்கு உண்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதலாம். இப்போது இன்ட்ரொடக்ஷன் டு ஆட்டம் மாடல்ஸ். ஸோ ஆட்டம் ஆர் அட்டாமிக் மாடல்ஸ் இன்ட்ரொடக்ஷன் சின் கிளாஸ் நம்ம கீழ் கிளாஸ் எவ்வாறு பார்த்துட்ருக்கிறத முதல்ல கொடுக்குறாங்க, கவனிங்க. Let us recall the history of the development atomic models from the previous classes. We know that all things are made up of matter. ஸோ உலகத்திற்கு எல்லா திங்ஸும் ஒரு பொருட்களால் ஆனது தான். அந்த பொருட்களை தான் அடிப்படையாக யூனிட்டாக, த பேசிக் யூனிட் தட் மேக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர் இஸ் ஆட்டம். ஆட்டம் என்ற ஒரு
சின்ன ஒரு டினி பார்ட்டிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை சின்ன கிளாஸில் படித்தோம். அடுத்து the word atom has been derived from Greek word atomi, மீனிங் என்னென்னா நான் டிவிசிபிள் பார்ட்டிக்கிளில் தான் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது கிரீக் வேர்ட்லேருந்து வந்தது. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின் வரலாம். ஸோ பிரிக்க முடியாத தூள் லாஸ்ட்டு அதான் வந்து சின்ன பார்ட்டிக்கல். ஸோ அதுதான் வந்து மீனிங் ஆட்டம் அப்படின்றது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஆட்டத்தை என்ன பண்ணுறோம், உடச்சி அதில் இருக்கிற particles என்னென்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ until the discovery of subatomic particles such as electron, proton and neutron. ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதனுடைய கான்செப்ட்டு நம்ம மாறுதலில் உரியது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் சொன்னாங்க. அதுபடி ஜே தாம்சன் கேத்தோட் ரேவை பயன்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஸோ அட்டாமிக் கான்செப்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிகல் நம்ம எலக்ட்ரான் சொல்கிறோம் அப்படின்னு அவர் வரையறுத்து சொன்னார். He proposed that atom is a positively charged sphere in which the electrons are embedded like these seeds in watermelon. ஸோ ஒரு கான்செப்ட் 8th நம்ம பார்த்தோம். ஜே தாம்சன் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டுமே ஆட்டத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் அதாவது வாட்டர் மெலான்னு சொல்கிற தர்பூசணியில் இருக்கிற விதைகள் போல் எலக்ட்ரானும் அதில் இருக்கிற சதை பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா புரோட்டானாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை ஜே தாம்சன் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அது ப்ரூவ் பண்ண முடியாமல் தவறான கருத்துன்றதை அடுத்து என்ன பண்ணார், ரூதர்போர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். ஸோ சிறிது காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரூதர்போர்டு என்ன பண்ணுறாருன்னா, the Rutherford alpha ray scattering experiment result proved that Thomson model was wrong. அவருடைய கொடுத்த மாடல் அட்டாமிக் மாடல் தவறானது. Rutherford bombarded a thin gold foil with a stream of fast moving alpha particles. It was observed that ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்துகிட்டு கோல்டு சுருள் எடுத்துக்கிட்டு அதில் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை பாஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது நம்ம எப்படியும் இந்த சின்ன கிளாஸ் 8th படிச்சிருக்கோம். 8th அப்புறம் 9th இதை சொல்லியிருக்காங்க. சில பார்ட்டிகல்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, பாஸ் ஆகிட்டு அந்த பக்கம் போயிடுது. மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ்டு த்ரூ த ஃபைல். ஸோ இந்த கோல்டு ஃபைலை ஊடுருவி ஸோ அடுத்த திசைக்கு போகுது. சிலது சம் ஆஃப் த வேர் டிஃப்ளெக்டட் த்ரூ த ஸ்மால் ஆங்கிள். ஸோ சின்ன சின்ன ஆங்கிளில் என்ன பண்ணுது, டிஃப்ளெக்ட் ஆகுது கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ். ஆனால் இன்னும் சில பார்ட்டிகல் வெரி ஃபியூ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் ரிஃப்ளெக்டட் பை த பேக் பை 180 டிகிரி. ஸோ போன பக்கத்தில் திரும்பிடுது. தேர்ஃபோர் இந்த மாதிரி திரும்புதுன்னா அந்த இடத்துல தான் புரோட்டான் எக்ஸஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதுன்னு ரூதர்போர்ட் என்ன பண்ணார் சொன்னார். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன் he proposed that in atom there is a tiny positively charged nucleus and electrons are moving around the nucleus with high speed. ஸோ இந்த எலக்ட்ரான் ஹை ஸ்பீடாக என்ன பண்ணுது, நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டு இருக்கு. நியூக்ளியஸ் சென்டரில் சின்ன ஒரு பொருளாக பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் the theory of electromagnetic radiation states that the moving charged particles should continuously lose its energy in the form of radiation. பொதுவாக ஒரு ஹை ஸ்பீடில் சுற்றுற ஒரு எலக்ட்ரான் அதனுடைய எனர்ஜியை தொடர்ச்சியாக சுற்றும் போது என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். ஸோ அதனுடைய லாஸ் ஆகிடும் அதனுடைய எனர்ஜி முழுக்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதிர்வீச்சாக அதனுடைய எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ கடைசியாக எலக்ட்ரானுடைய மொத்த எனர்ஜியும் என்ன ஆகிடும், குறைஞ்சிட்டு இந்த ஆட்டத்தினுடைய நியூக்ளியருக்கு கிட்ட எலக்ட்ரான் போயிட்டு கொலாப்ஸ் ஆகி கடைசியாக ஆட்டமே என்ன ஆகிடும், அதாவது வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இது வந்து கொலாப்ஸ் ஆஃப் தி ஆட்டம் இந்த கான்செப்ட். ஸோ அதனால் எலக்ட்ரான் ஹை ஸ்பீடில் சுற்றுதுன்னு ரூதர்போர்டு சொன்னாரு தவிர அது நிலையாக ஸ்டெபிலிட்டியாக எப்படி சுற்றுதுன்றது அவர் சொல்லலை. ஸோ அவர் திஸ் டஸ் நாட் ஹேப்பன் அண்ட் த ஆட்டம் ஆர் ஸ்டேபிள். ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுக்கல. Moreover, this model does not explain the distribution of electrons around the nucleus and their energies. ஸோ இதை பற்றின விஷயங்களை அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரானுடைய
நிலையாக இருக்கிறதுக்கு உண்டான காரணத்தை மேலும் என்ன பண்ணாங்க, எலக்ட்ரானுக்கு நியூட்ரானுக்குள்ள எனர்ஜியை பற்றின விஷயங்கள் அடுத்தடுத்து கான்செப்டில் சொல்கிறாங்க. தேங்க்யூ. see you next class.